கோவை லாரி மோதி தனியார் நிறுவன பெண் ஊழியர் தலை நசுங்கி உயிரிழப்பு. வாகனத்தை சிறைப்பிடித்த பொதுமக்கள், காவல்துறை விசாரணை. கோவை இடையர்பாளையம் வடவள்ளி சாலையில் இன்று காலை பெண் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். மோட்டார் சைக்கிள் அங்குள்ள சிக்னல் அருகில் கறிக்கோழி கடை அருகில் சென்றபோது அந்த வழியாக சென்ற லாரி உரசியது. இதில் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் நிலைகுலைந்து லாரியின் சக்கரத்திற்குள் விழுந்தார். அப்பொழுது லாரியின் சக்கரம் அவர் தலையில் ஏறி இறங்கியது. இதில் ஹெல்மெட்டுடன் சேர்ந்து அவரது தலை நசுங்கி மூளை சிதறி ரத்தம் கொட்டியது. இதில் உடல் துடிதுடிக்க சிறிது நேரத்தில் அந்த பெண் உயிரிழந்தார். அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் விபத்தில் சிக்கிய பெண் ஒருவர் இறந்து கிடப்பதையும் லாரி ஒன்று சென்று கொண்டிருப்பதையும் பார்த்தனர். உடனடியாக அந்த லாரியை வழிமறித்து செல்ல விடாமல் சிறைப்பிடித்தனர். சம்பவம் குறித்து அறிந்ததும் விபத்து நடந்த பகுதிக்கு கோவை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விரைந்து சென்றனர். விபத்தில் சிக்கி உயிரிழந்த பெண் யார் என்று விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர் பையில் இருந்த ஆதார் அடையாள அட்டை மூலம் அவரது பெயர் ஜாஸ்மின் ரூத், வயது 39, வடவள்ளி அருகே உள்ள பொம்மனப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தீனதயாளன் என்பவரது மனைவி என தெரிய வந்தது. ஜாஸ்மின் ரூத் வடவள்ளியில் உள்ள மோட்டார் சைக்கிள் விற்பனை ஷோரூமில் ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார். தினமும் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் ஷோரூமுக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில்தான் இன்று காலை வேலைக்கு செல்லும்போது விபத்தில் சிக்கியது தெரிய வந்தது. இதற்கிடையே பொதுமக்கள் சிறைப்பிடித்த டிப்பர் லாரியை ஓட்டி சென்ற டிரைவர் கரூரை சேர்ந்த பெரியசாமி எனவும் தெரிய வந்தது. அவர் விபத்தை நான் ஏற்படுத்தவில்லை என்றும் பொதுமக்கள் தவறுதலாக ரோட்டில் சென்றபோது வாகனத்தை சிறைப்பிடித்து விட்டதாகவும் போலீசாரிடம் கூறியுள்ளார். இதனால் போலீசார் குழப்பமடைந்தனர். எனவே ஜாஸ்மின் மோட்டார் சைக்கிளில் மோதி லாரி எது என்பது கண்டுபிடிக்க அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர்.